காலகட்டத்தில் நிறைய விமன்ஸ் தான் ஓவர் ஒபிசிட்டியால் கஷ்டப்படுறாங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத தான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், மந்த்லி சைக்கிளிங் ப்ராப்ளம், இர்ரெகுலர் பீரியட்ஸ், மெனோபாஸ், தைராய்டு, இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்துக்கிற சாப்பாட்டில் அதிக கேலோரிஸ் இருந்தாலும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ஜங்க் ஃபுட், ஒயிட் சுகர், கார்போஹைட்ரேட், இந்த மாதிரி கேலரி பேஸஸ் அதிகமாக இருக்கும் போது வெயிட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் போகும். தேர்ட் ஒன், இப்போ ஓவர் வெயிட் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய மெட்டபாலிசம் லெவல் ரொம்பவே லோவாக இருக்கும். அதால் அவங்களுடைய வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். மெட்டபாலிசம்னா என்ன அப்படின்னா வளர்ச்சிதை மாற்றம். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை எரிக்கும் தன்மையை தான் மெட்டபாலிசம்னு சொல்லுவோம். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியல, எனக்கு டைம் இல்லை, என்னால் டயட்டும் ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா வாட்டர் இன்டேக். வாட்டர் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பாடியில் 60% வாட்டர் தான் ரொம்பவுமே தேவையாக இருக்குது. அந்த வாட்டர் நம்ம எடுத்துக்கல அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, ஸ்கின் ப்ராப்ளம் வரும், நம்ம பாடி டீஹைட்ரேட் ஆகும், யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆகும், டைஜஷன் ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணியாவது நீங்கள் குடிக்கணும். அதாவது 20 கிலோ இருக்கீங்க அப்படின்னா 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அப்போ நீங்கள் என்ன வெயிட்டில் இருக்கீங்கன்றதை நோட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் இன்டேக் பண்ணிக்கோங்க. சில பேர் சொல்லுவாங்க, தண்ணி அதிகமாக குடித்தா கிட்னி ப்ராப்ளம் வரும்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே உண்மை கிடையாது. ஸோ வாட்டர் எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அவ்வளவும் ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக நல்ல தூக்கம். ஒரு நாளைக்கு 7 to 8 hours டீப் ஸ்லீப் தூங்குனீங்க அப்படின்னா ரொம்பவுமே நல்லது. ஸோ நீங்கள் சரியாக தூங்கலை அப்படின்னு சொன்னால் அந்த ஹோல் டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால் நல்ல தூக்கம் ரொம்பவுமே முக்கியம் நம்ம உடம்புக்கு. சரி, ஓகே, நான் வெயிட் லாஸ் பண்ணணும் மேம், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் நான் ஹெர்பல் லைஃப்பை சூஸ் பண்ண சொல்லுவேன். நம்ம ஹெர்பல் லைஃப்பில் ஃபார்முலா 1 ஷேக் மெட், ப்ரோட்டீன், அஃப்ரெஷ், மல்டிவிட்டமின், செல்லுலாஸ், ஹெர்பல் கண்ட்ரோல், இதை எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வெயிட் லாஸ் ப்ராசஸ் நல்லா இருக்கும். நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஆக்டிவாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ஹெர்பல் லைஃப் ப்ராடக்ட் எங்கே பர்ச்சேஸ் பண்ணணும்னு தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் டீமில் இருக்கிற வெல்னஸ் கோச் உங்களை கைட் பண்ணுவாங்க, உங்கள் ஹெல்த் ரிசல்ட் எடுத்து கொடுப்பாங்க. ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் ப்ராடக்ட் எடுத்து நிறையா பேர் வெயிட் லாஸ், வெயிட் கெயின், ஹெல்த் ரிசல்ட் எடுத்திருக்காங்க. உங்களுக்கும் அந்த மாதிரி ரிசல்ட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் ப்ராடக்ட் பற்றின மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.